ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த vlog. ஸோ ஒரு புது டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இந்த vlog வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான vlog-ஆக தான் இருக்க போகுது. நான் ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து பைக்ஸ் வாங்குறத பற்றியும் சேல் பண்ணுறத பற்றியும் என்கிட்ட நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரீசெண்டாக ஒரு 1 வீக் பக்கமாக வந்து ஒரு நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் 4 சப்ஸ்கிரைபர்ஸே வந்து சூப்பர் புல்லட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தீங்க. அண்ட் நானும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கக்கிட்டே நிறைய டிஸ்கஸ் பண்ணேன். இந்த சூப்பர் புல்லட்ன்ற விஷயம் எங்கே பார்த்தீங்க, யார் சொன்னாங்க, எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப 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 கஷ்டப்பட்டு நிறைய இடத்துல கலெக்ட் பண்ணதுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னா என் வாழ்நாளில் நான் பார்த்த அனுபவம். ஒரு 28 years old மோட்டார் சைக்கிள் எந்தூசியாசிஸ்டாக நான் புல்லட் வச்சுருந்து நான் அனுபவப்பட்டு நான் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நாலேஜை தான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தட்ஸ் ஆல். வாங்க டாப்பிக்கு போயிடலாம். நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். தட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர். ராயல் என்ஃபீல்டு. ஸோ ராயல் என்ஃபீல்டு அப்படின்றப்போ இட் இஸ் அ பிரிட்டிஷ் பிராண்ட். இப்போ பிரிட்டிஷ் ஆரிஜின் பிராண்ட் இந்தியாவுக்கு வந்துருச்சு. இப்போ வி ஆர் ப்ரௌட் ஓனர்ஸ் ஆஃப் ராயல் என்ஃபீல்டு. அண்ட் அந்த வண்டியை ஓட்டினாலே ஒரு தனி கெத்து, தனி சுகம். அந்த வண்டியில் கண்ட சுகம் வேறு எங்கேயும் இருக்காது. இதெல்லாம் நம்ம ஏகப்பட்டதை கேட்டிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட அந்த பைக் வந்து இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்த கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கிலாண்டில் இருந்த கதைலாம் வந்து வேறு, ரொம்ப 80s ஸ்டார்ட் ஆகுது. 1880s ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ராயல் என்ஃபீல்டு வேர்ல்டு வார் 2லலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஸோ அதில் பெக்யூலராக ஒரு மாடல் வந்து எந்த ஒரு ட்ரையல் அண்ட் எரரையுமே வந்து ஃபெயில் ஆகாமல் சக்ஸஸ் ஆன மாடல் தான் மாடல் ஜி அண்ட் மாடல் ஜே, விச் இஸ் 350cc அண்ட் 500cc. ஸோ அதை வச்சு தான் ஃப்யூச்சரில் எல்லா மாடல்ஸுமே பில்ட் பண்ணாங்க. மாடல் ஜி, மாடல் ஜே நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்தியாவுக்கு வந்த கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்தியாவுக்கு வந்து 1947 சுதந்திரம் கிடைக்குது. ஸோ இந்தியன் ஆர்மி வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு பார்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஹிமாலயாஸ், இமயமலை இருக்கிற இடம் தான் முக்கால்வாசியான பார்டர்ஸாக வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டஃப் டெரெயின்ஸில் ஒரு ரஃப்பான ஒரு ரோட்டில் காம்பேக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் மோட்டர் சைக்கிள் வேணும், பார்டர் பெட்ரோலிங்க்கு ஒரு பெஸ்ட் மோட்டர் சைக்கிள் வேணும் அப்படின்றப்போ இந்தியன் ஆர்மி, இந்தியன் கவர்மெண்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்ண ஒரு பைக் தான் ராயல் என்ஃபீல்டு மோட்டர் சைக்கிள். ஸோ இந்த ராயல் என்ஃபீல்டு மோட்டர் சைக்கிள் கிட்ட வந்து 800 வண்டி வாங்கினாங்க, போனாங்க. இந்த கதைலாம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கதையை பற்றி தான் பேச போகிறோம். இந்தியாவுக்கு வரும்போது மெட்ராஸ் மோட்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கார்பரேஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு குரூப்பை, ஒரு ஃபேக்ட்ரியை க்ரியேட் பண்ணுறாங்க. ஃபேக்ட்ரியை க்ரியேட் பண்ணி 1955 ஸ்டார்ட் பண்ணாங்க. புல்லட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து 1952 நிறைய அதுக்கு முன்னாடியே கூட வந்துச்சு. பட் ஆனால் பர்டிகுலராக என்ஃபீல்டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் மோட்டார்ஸுக்கு 1955 கம்ப்ளீட் பில்ட் யூனிட்டாக வந்துச்சு. அதாவது இங்கிலாண்டிலே செஞ்சு மேட் இன் இங்கிலாண்டு சொல்லி பேட்ச் குத்தி கம்ப்ளீட் பில்ட் யூனிட்ஸை இங்கிலாந்துலேருந்து இம்போர்ட் பண்ணி மெட்ராஸ் மோட்டார்ஸ் பைக்ஸை சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அன்டில் 1968. ஸோ வேர்ல்டு வார் ஜெயிச்ச டைமு யூரோப்பில் வந்து ஒரு செம்ம பெரிய ஒரு எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் வந்து ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், மோட்டர் சைக்கிள் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லா இண்டஸ்ட்ரியுமே பாதிச்சுது. ஸோ அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் மோட்டார் சைக்கிள் அப்படின்றப்போ நார்டான், வெல்லர்ஸ், மேட்சலஸ், ட்ரையம்ப், பிஎஸ்சி இது இல்லாமல் பிரிட்டிஷ் மோட்டார் சைக்கிளை பற்றி பேசவே முடியாது. ஸோ நார்டானும் வில்லர்ஸும் வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. பிஎஸ்ஐ மேட்சலர்ஸ் வந்து ரெண்டும் ஒன்றாகி வேறு ஒரு கம்பெனி வாங்கிட்டாங்க. ஸோ இது மாதிரி ஸோ கடைசியாக பார்த்தா நார்டான் வில்லர்ஸ், பிஎஸ்ஐ மேட்சலர்ஸ், ட்ரையம்ப்பு, நார்டான் வில்லர்ஸ், ட்ரையம்ப்னு மாறிடுச்சு. ஸோ எல்லாமே சேர்ந்து கடைசியாக 1968 பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ரப்ட் ஆகுது ரெட்டிச்சில் இருக்கிற இங்கிலாண்டில் இருக்கிற ஃபேக்ட்ரி. ஸோ அப்படி அங்கே வந்து க்ரைசிஸில் போய்கிட்டு இருக்கிறப்போ வந்து எங்களால் கம்ப்ளீட் பில்ட் யூனிட்டாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் நாக் டவுன் யூனிட்டாக அனுப்புனாங்க. பார்ட்ஸை மட்டும் அனுப்புனாங்க. ஸோ இங்கே அந்த பார்ட்ஸை வாங்கி இங்கே பில்ட் பண்ணி கம்ப்ளீட் நாக் டவுன் யூனிட்டை நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்றா அது கம்ப்ளீட் பில்ட் யூனிட்.
பார்ட்ஸ் அங்கேருந்து ஒரு சில பார்ட்ஸாகவே எடுத்துகிட்டு வந்து இங்கே அசெம்பிள் பண்ணி விற்றா அதுக்கு பேர் கம்ப்ளீட் நாக் டவுன் யூனிட். ஓகேங்களா? ஸோ 55லேருந்து 68 வரைக்கும் ப்ராப்பர் G2 மேட் இன் இங்கிலாந்து G2. ஸோ 68க்கு அப்புறம் 71 வரைக்கும் பார்ட்ஸாக கொண்டு வந்து இங்கே அசெம்பிள் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா G2 ஸ்டாம்ப்டு B1 என்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 71க்கு அப்புறம் வந்து ஹிச்காக், அதாவது ரெட்டிச்சில் இருக்கிற நம்ம ஃபேக்ட்ரி வந்து டைரெக்டாக இங்கிலாண்டில் இருக்கிற ரெட்டிச் ஃபேக்ட்ரி டைரெக்டாக நார்டன் வில்லர்ஸ் டைம் கிட்ட போன உடனே அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட் ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணி G2க்கான பார்ட்ஸையும் ஓல்டு மாடல்ஸுக்கான பார்ட்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க டில் நவ், விச் இஸ் ப்ரெசன்ட் இன் ரெட்டிச் இங்கிலாந்து. ஓகேங்களா? ஸோ இப்போவும் லூகாஸோட ஆமல் கார்பரேட்டர், லூகாஸோடைய மேக்னேட்டோ, லூகாஸோடைய ஷார்ட் டெல்கோ, லூகாஸோடைய ஹெட்லைட்டு, லூகாஸோடைய லீவர்ஸு, நிறைய விஷயம் இப்போவும் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க டில் டேட். ஓகேங்களா? ஸோ இது வந்து 1701க்கு அப்புறம் ஃபுல்லாக நிறைய பார்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பார்ட்ஸ் எல்லாம் 1976 வரைக்கும் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கிலாந்துலேருந்து. ஸோ அப்போ நிறைய பார்ட்ஸ் இருந்ததுனால நமக்கு வந்து R&D பண்ணணுன்ற ஒரு அவசியமே இங்கே இருக்கிற மெட்ராஸ் ஃபேக்ட்ரிக்கு வந்து இல்லவே இல்லை. ஸோ ஒன்ஸ் வந்து 76க்கு அப்புறம் வந்து நிறைய விஷயம் மாறுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கிலாண்டோடைய உதவி இல்லாமல் 76 வரைக்கும் B1 என்ஜின் G2 55 to 68 G2, 68லேருந்து 71 வந்து G2 ஸ்டாம்ப்டு B1 என்ஜின், 71லேருந்து 68 வரைக்கும் B1 என்ஜின். ஸோ B1 என்ஜின் பேஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய பார்ட்ஸை க்ரியேட் பண்ணுறோம், மேனுஃபேக்சர் பண்ணுறோம், R&D பண்ணி நிறைய கொண்டு வரோம். ஸோ இந்த 76லேருந்து 80s போகிறோம். 80ஸில் தான் வந்து நமக்கு ஜென்டாப் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஃபேக்ட்ரி கூட டைஅப் வச்சு ஃபியூரி, சில்வர் ப்ளஸ்ஸு, அப்புறம் வந்து எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வண்டி விடுறோம். ஸோ அந்த டைமில் தான் வந்து டவுரஸ்ன்னு சொல்லிட்டு டீசல் என்ஜினும் வருது, விச் இஸ் இன் கொலாபரேஷன் வித் லெம்போர்கினி அப்படின்ற ஒரு டீசல் இன்ஜின் மேனுஃபேக்சர்கிட்ட கொலாபரேஷன் வச்சு டீசல் என்ஜின்ஸும் விடுறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா லம்போர்டி இன்ஜின் சொல்லுவோம். நம்மளே வந்து R&D பண்ணி நம்மளே ஸ்பெசிஃபிக்காக எல்லாமே க்ரியேட் பண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அன்டில் 90s, ஸோ 1990s வரைக்கும் ப்ராப்பராக தான் போயிட்டுருக்கு. ஒரு எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் நம்மளுடைய நாட்டிலையும் வருது டியூ டு த இன்கம் ஆஃப் ஜாப்பனீஸ் மோட்டர் சைக்கிள்ஸ். ஸோ ஹோண்டாவாக இருக்கட்டும், சுசுக்கியாக இருக்கட்டும், இல்லை வந்து யமஹாவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஜாப்பனீஸ் பைக்ஸ் வந்து உள்ளே வரும்போது இந்தியன் மார்க்கெட்டால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. த பிக் ஹெவி மெஷின்ஸ் வித் லோ மைலேஜ். ஸோ இது வந்து தாக்கு பிடிக்க முடியலையா? ஸோ அப்போ வந்து ஷேர்ஸை வந்து மெட்ராஸ் மோட்டார்ஸ் விற்கிறதுக்கு விக்ரம் லால் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து HM மோட்டார்ஸோடைய ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா, சித்தார்த் லாலோடைய அப்பா, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேரை வாங்குறாரு 1990ஸில். ஸோ 1993ல் பார்த்தீங்கன்னா ஹோல் மெஜாரிட்டி ஆஃப் த ஷேரை வந்து HM மோட்டார்ஸ்க்கு வருது, அதாவது அர்ஜுன் லால் வாங்குறாரு. ஸோ அது வரைக்கும் கூட எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஈவன் மோஃபா இருக்கு இல்லையா, நம்ம விஐபியில் தனுஷ் ஓட்டுவாரில், அதுவும் 80ஸில் வந்த வண்டி தான் அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. கடிவாளம் கட்டின மாதிரி ஸ்டாண்டர்ட்லேயே போய்கிட்டு இருக்கு. வெறும் ஸ்டாண்டர்ட் புல்லட்டு, கொஞ்சம் க்ரோம் ஃபினிஷ் அதெல்லாம் போட்டு டீசல் புல்லட்டு, இது டீலக்ஸ் புல்லட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேல் போய்கிட்டு இருந்துச்சு. மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. சேஞ்சஸ் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா அட் த டைம் ஆஃப் 1999 சித்தார்த் லால் ஆக்டிவ் ஆகுறாரு, ஃபேக்ட்ரிஸ்க்கு வர ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த உடனே ராயல் என்ஃபீல்டுக்கு தான் போகிறாரு. ஏன் சேல்ஸ் டவுனாக இருக்குது, நம்ம இன்ஜின்ஸில் வந்து என்ன குறையாக இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இன்ஜினில் ஸ்பீடு, பர்ஃபார்மன்ஸு, மைலேஜ் இதெல்லாம் வந்து குறையாக இருக்குது அப்படின்ன உடனே தே ஆர் மேக்கிங் த டைஅப் வித் அந்த டைமில் லீடிங்கில் இருந்த இன்ஜின் மேனுஃபேக்சரர் வந்து யூரோப்பில் இருக்கிற ஏவிஎல் கூட டைஅப் வைக்கிறாங்க. ஏவிஎல் வந்து டீசல் இன்ஜின்ஸில் பாயினியர்ஸ், பட் தே ஆர் மேக்கிங் பெட்ரோல் இன்ஜின் ஃபார் த ராயல் என்ஃபீல்ட். ஏவிஎல் வந்து டீசல் இன்ஜின்ஸில் தரமாக செய்வாங்க, பட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பெட்ரோல் இன்ஜினை ராயல் என்ஃபீல்டுக்காக மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் ஏவிஎல் லீன் 1 LB350 LB500ன்னு சொல்லிட்டு நமக்கு தண்டர்பர்டில் வந்த இன்ஜின்ஸ் எல்லாம் ஏவிஎல் தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏவிஎல் இன்ஜின் வாஸ் லான்ச்ட் அட் த இயர் ஆஃப் 2001-2002 தண்டர்பர்டில் வச்சு லான்ச் பண்ணுறாங்க.
ஸோ தண்டர்பர்ட் அப்படின்றப்போ ஸ்ட்ரைட்டாக எடுத்த உடனே 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுக்கல, கொஞ்சம் லேட்டாக தான் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அல்பியன் கியர் பாக்ஸில் தான் வச்சு சேல் பண்ணாங்க. இந்தியாவில் சேல் பண்ணலை, ஸ்ட்ரெயிட்டாக யூரோப்புக்கு பண்ணாங்க. யூரோப்பில் வந்து நல்லா சக்ஸஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் எலக்ட்ரா சீரீஸும் பவுன் ஆச்சு. எலக்ட்ராவும் ஏவிஎல்லும் ஒரே டைமில் தான் பவுன் ஆச்சு 2001. ஸோ 2001லேருந்து 2004 வரைக்கும் ஒரு எலக்ட்ரா சீரீஸ், 2004லேருந்து 2009 வரைக்கும் ஒரு எலக்ட்ரா சீரீஸ். ஸோ இன்ஜினில் வந்து ரிஃபைன்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்ன சித்தார்த் லால்க்கு இக்னேஷன் டைப்லேயும் ஒரு மாற்றங்கள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ தான் 2001 கிரியேட் ஆன எலக்ட்ராவில் சிடிஐ, கெப்பாசிட்டரைஸ்டு டிஸ்சார்ஜ் இக்னேஷன் சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. எப்படின்னா சிடிஐக்குன்ட்டு தனி சிடிஐ காயில் இருக்கும். அண்ட் இன்ஜின் இருக்கு இல்லையா, போருக்கு கீழே வந்து அந்த ஆல்டர்னேட்டர் இருக்கும்ல, அந்த ஆல்டர்னேட்டர் காயிலை கொஞ்சம் பெருசாக்குறாங்க. ஸோ தட் இட் கேன் ப்ரொடியூஸ் த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பவர் சப்ளை, ஸோ தட் இட் கேன் ஆல்சோ ஸ்டார்ட் வித்தவுட் பேட்ரி. ஸோ எலக்ட்ராவோடைய காம்ப்ளிகேஷனே அதுதான், பேட்ரி இல்லாமல் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ அதெல்லாம் நிறைய விஷயம் மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து எலக்ட்ரா சீரீஸில் சிடிஐ வந்துச்சு. ஸோ சிடிஐ வந்ததுக்கப்புறம் தான் 2004 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நடக்குது. டிசிஐ இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்சிஸ்டரைஸ்டு டிஸ்சார்ஜ் இக்னேஷன் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இப்போ இருக்கிற எல்லா லேட்டஸ்டஸ்ட் புல்லட்ஸ்லேயும் அந்த கிரேட்டஸ்ட் ஸ்பெக்கு தான் கொடுத்துருக்காங்க. டிசிஐ தான் இப்போ இருக்கிற எல்லா புல்லட்ஸுமே யூஸ் பண்ணுறது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஐயில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், பவர் அவுட்புட் நல்லாயிருக்கும், இன்ஜின்லேருந்து ஆல்டர்னேட்டர் எடுக்கிற கரண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு வந்து ட்ரெமெண்டஸாக ஸ்பார்க் ப்ளக்கு சப்ளை கொடுக்கலாம், ஹெட்லைட்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும், மிச்சம் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பவர் நிறைய போகும், பேட்ரி செல்ஃப் சார்ஜ் வந்து அடிக்குவேட் அமௌண்ட்க்கு சார்ஜ் ஆகும் அப்படின்ற ப்ளஸ் எல்லாமே டிசிஐயில் இருக்குது. சிடிஐக்கும் ப்ளஸ் இருக்குது, பாயிண்ட் புல்லட்ஸ்க்கும் ப்ளஸ் இருக்குது, டிசிஐக்கும் ப்ளஸ் இருக்குது. ஆல் ஹேஸ் இட்ஸ் ஓன் நெகட்டிவ் வேஸ். மூணுத்துக்குமே நெகட்டிவ் சைடும் இருக்குது, பாசிட்டிவ் சைடும் இருக்குது. ஸோ இந்த 2004 தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன். இந்த ப்ரீதர் பைப் வந்து லெஃப்ட் சைடு கிராங்க் கேஸில் இருந்து சென்டர் கேஸுக்கு மூவ் ஆகுது. ஸோ இந்த மூவ் ஆகிற விஷயம் வந்து ஹிச்காக்கோட வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய இடம். ஸோ இப்படி தான் வந்து நிறைய கிராங்க் கேஸ் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிசிஐ வந்துச்சு. டிசிஐ வந்ததுக்கப்புறம் இந்த 1999 அதாவது 2001 ஆரம்பித்து 2009 வரைக்கும் ஏகப்பட்ட மாடல்ஸ் ரிலீஸ் ஆச்சு. லீன்பர்னில் வந்து ஏவிஎல்ல லான்ச் பண்ண தண்டர்பர்ட், ஏவிஎல்ல லான்ச் பண்ண மேச்சிஸ்மோ 500, மேச்சிஸ்மோ 350, தண்டர்பர்ட் 350, தண்டர்பர்ட் 500, அப்புறம் தண்டர்பர்ட்லேயே வந்து ஏவிஎல்ல வச்சுருக்கிற நியூட்ரல் ஃபைண்டர் வச்ச ஆல்பியன் கியர் பாக்ஸ், ஏவிஎல் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், மேச்சிஸ்மோ வந்து 80ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயனில் தான் இருந்தது. ஆஃப்டர் தட் 2000 வந்ததுக்கப்புறம் அதையும் லீன்பர்னுக்கு மாற்றிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் விடும்போது 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கிடையாது, நியூட்ரல் ஃபைண்டர் இருக்கிற கியர் பாக்ஸ் இருக்கிற ஓல்டு மாடல் தான் விட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அதில் 5 ஸ்பீட் விட்டாங்க. ஏகப்பட்ட மாடல்ஸ், லைட்னிங் 535, அது இல்லாமல் லைட்னிங் 535ல் லைட்னிங் 350. ஸோ இந்த மாதிரியான மாடல்ஸ்லாம் நிறைய வந்துச்சு கைஸ். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே கிளர்ச் கேஸு, சிடிஐனா சிடிஐக்கு தனி கிளர்ச் கேஸு, ஸ்டாண்டர்டுக்கு தனி கிளர்ச் கேஸு, டிசிஐக்கு தனி கிளர்ச் கேஸு, டைமிங் கேஸ் வந்துடும். ஸோ டைமிங் கேஸ் அப்படின்றப்ப ஏவிஎலுக்கு ஒரு டைமிங் கேஸ், சிஐ புல்லட் கேஸ்ட் அயர்ன் புல்லட்க்கு ஒரு தனி டைமிங் கேஸ். பட் சென்டர் கேஸ் எப்பவுமே மாறாது, சென்டர் கேஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ 2000 இந்த கிராங்க் கேஸ்லேருந்து ப்ரீதர் பைப்பை சென்டர் கேஸ்க்கு மூவ் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுலேயே நிறைய விஷயம் வந்து சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்படி இருக்கிறப்போ என்னுடைய 2003 எலக்ட்ராவில் ப்ரீதர் கேனே தேவை கிடையாது, ஆனால் ப்ரீதர் கேன் வச்சுருக்குறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ இப்போ ஸ்டாண்டர்டுக்கு வந்து எலக்ட்ராவோட கேஸ் போட்டிருப்பாங்க ஒரு சில வண்டிக்கு, ஒரு சில எலக்ட்ராவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கேஸ் போட்டிருப்பாங்க. ப்ரீதர் பைப்போட லொக்கேஷன் வந்து நிறைய இடத்த மாறி மாறி இருந்திருக்கும். சிடிஐக்கெலாம் வந்து கிளட்ச் கேஸுக்கு ப்ரீதர் வராது, அதுக்கு பதிலாக நட்டோடைய இந்த போல்டோடைய இதிலே வந்து ப்ரீதர் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய நடந்திருக்கு. ஸோ இதனால் அந்த கிராங்க் கேஸில் ப்ரீதர் பைப் இல்லை அப்படின்றதுனால சூப்பர் புல்லட் அப்படின்ற ஒரு விஷயம் நியாயமாயிடாது. சூப்பர் புல்லட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், சூப்பர் புல்லட்னு ஒரு விஷயம் இருக்குது.
அது வந்து நம்ம இந்தியாவில் கிடையாது. இட் இஸ் அ கஸ்டம்டு வெர்ஷன் சூப்பர் புல்லட். ஸோ எல்லிஸ் அப்படின்ற ஒரு ரேசர் வந்து பைக்ஸை மாடிஃபை பண்ணுறாரு. பர்டிகுலராக ஓல்டு புல்லட்ஸ் 500cc புல்லட்ஸை வந்து மாடிஃபை பண்ணுறாரு. அப்படி மாடிஃபை பண்ணும்போது கிளிப் ஆன் ஹேண்டில்ஸு, ரியர் ஃபோக்கஸ்டு ஃபுட் பெக்ஸு, கியர் ஷிஃப்டிங் பேட்டர்ன், இந்த கியர் ஷிஃப்டிங் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும், ஆங்கிள் வச்சு கியர் பாக்ஸ்லேருந்து மாறும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம், கிளிப் ஆன் ஹேண்டில்ஸ், அப்புறம் வந்து டேங்க் மாறுது, அப்புறம் வந்து ஃப்ரேம் மாறுது. ஸோ நிறைய விஷயம்லாம் மாறுது. அல்லாய் வீல்ஸ் வச்சு, டிஸ்க் பிரேக்ஸ் வச்சு நிறைய விஷயம் பண்ணுறாங்க. சிசி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 500cc போரை ரீசைஸ் பண்ணி 624cc பண்ணுறாங்க. ஸோ தட் 20 PS இருந்த பவர் வந்து 30 PSக்கு மாறுது. ஸோ பவர் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுதான் ஒரிஜினல் சூப்பர் புல்லட். சூப்பர் புல்லட் இந்தியாவில் கிடையாது. அதே மாதிரி எப்படி வந்து ஆர்சி புக்கில் சூப்பர் புல்லட்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ டெக்னிக்கல் எரர். ஸோ இந்த சூப்பர் புல்லட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு 50 to 100 பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனாக தான் இங்கே இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஆர்டிஓவில் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டரைஸ் பண்ணும்போது 2000 கம்ப்யூட்டரைஸ் பண்ணும்போது டிக்ஷனரி டைப் பேட்டர்ன் கொண்டு வராங்க. ஸோ டிக்ஷனரி டைப் பேட்டர்ன் அப்படின்றப்போ ஏதோ ஒரு இடத்துல சூப்பர் புல்லட் அப்படின்ற ஒரு நேம் ரெஜிஸ்டர் ஆகுது. ஸ்டாண்டர்ட் எஸ். இப்போ ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம ஃபோன் நம்பர் போடும்போது இந்தியான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண உடனே நார்மலாகவே +91 வந்துடுது பார்த்தீங்களா, அதுதான் டிக்ஷனரி பேட்டர்ன் சொல்கிறது. ஸோ அந்த டிக்ஷனரி பேட்டர்னில் வந்து சூப்பர் புல்லட்னு சொல்லிட்டு ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் ரிஜிஸ்டர் ஆகிடுது. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட்னு டைப் பண்ணுற இடத்துல எஸ்ன்னு டைப் பண்ணால் சூப்பர் புல்லட்னு வந்து மென்ஷன் ஆகிடுது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, என்னோட வண்டி எலக்ட்ராவே வந்து 500 தான் என்னோட ஆர்சியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அண்ட் என்னோடய ஃப்ரெண்டோட பைக்கும் எலக்ட்ரா 500 தான் ஆர்சியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான வண்டி. நான் இதுக்கு வந்து ஒரு 13 kg கிராங்க் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து டைமிங் கேஸில் வந்து எக்ஸஸாக ஃபியூவல் பம்ப் ஆட் பண்ணியிருக்கேன், ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க கைஸ். ஒரு விஷயம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ தூரம் காசை வந்து சேர்த்து வைப்போம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். மணி டசன்ட் கம் ஸோ ஈஸி. எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் த ஹார்ட் ஒர்க். கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை எங்கேயோ கொண்டு போய் விடுறதில் வந்து சரி கிடையாது இல்லையா? ஸோ அவ்வளோதாங்க. சூப்பர் புல்லட்னு ஒன்று கிடையாது இந்தியாவில். பர்டிகுலராக சூப்பர் புல்லட்ன்றது கஸ்டமைஸ்டு வெர்ஷன். இட் இஸ் இந்த சைட் ஆஃப் யூரோப். நம்மளதில் கிடையாது. ட்ரை கிளச்சு, கிளிப் ஆன் ஹேண்டில்ஸு, ரியர் மவுண்டட் ஃபுட் பெக்ஸு, இதெல்லாம் வச்சு தான் கஸ்டமைஸ்டு வெர்ஷன் தான் வந்து சூப்பர் புல்லட், நாட் இன் இந்தியா. ஸோ இப்போ ப்ரீதர் பைப்போடைய செக்மெண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னோடய 2009 எலக்ட்ரா 5 ஸ்பீட். ஸோ இது பார்த்திங்கன்னா 3 ப்ரீதர் பைப் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும், நான் தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்து கற்றுக்கிட்ட வரைக்கும் இதுதான் பெஸ்ட் ரீஃபைன்டு என்ஜின் எவர் பில்ட் இன் ராயல் என்ஃபீல்டு. ஸோ இதில் ரீஃபைன்மெண்ட் என்ன அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக நான் அப்புறமா சொல்கிறேன். இதில் நிறைய ரீஃபைன்மெண்ட் இருக்குது. கிளச் கேஸ்லேருந்து, சென்டர் கேஸ்லேருந்து, கிராங்க் பின்னு முதற்கொண்டு, அப்புறம் வெட் சம்பு, அதிலிருந்து ஆயில் சம்பு பைப்லேருந்து நிறைய ரீஃபைன்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ப்ரீதர் பைப் பார்த்திங்கன்னா 3 செட் ஆஃப் ப்ரீதர் பைப் இருக்கும். இது கிளச் கேஸோடைய ப்ரீதர் பைப், ஓகேங்களா? இது வரைக்கும் பாருங்கள். இது வந்து கிராங்க் கேஸ், அதாவது சென்டர் கேஸோட ப்ரீதர் பைப். இது வந்து டைமிங் கேஸோட ப்ரீதர் பைப். ஸோ 3மே டைரெக்டாக ஒட்டுக்கா வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகும். ஸோ இதுதான் ப்ரீதர் கேனு. இந்த ப்ரீதர் கேன்லேருந்து ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலயமா வர ஏர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரை எதுக்கு வேஸ்ட்டாக வெளியில் விடணும்னு சொல்லிட்டு டேரெக்டாக இங்கேருந்து ஒரு ஹோஸ் ஒன்று போட்டு டேரெக்டாக ஏர் ஃபில்டர் வழியாக அங்கே போய் நமக்கு வந்து திரும்பவும் வந்து ஏர் ஃபில்டரில் ஃபில்டர் ஆகி இங்கே வந்து ஃபியூவல் ஏர் இன்டேக்கு ஓடி வந்துடும். ஸோ இதுதான் வந்து ப்ரீதர் பைப்போட வேலை. ஸோ இங்கே இருந்த ப்ரீதர் பைப்பை எடுத்துகிட்டு இங்கே போட்டுட்டாங்க. 2004 பக்கம் இந்த மாதிரியான கிராங்க் கேஸ் வந்து ராயல் என்ஃபீல்டு நிறைய பண்ணாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து டெல்கோ வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரீதர் பைப்பு இன்பில்ட்டாக மாறிடும். ஸோ இதுதாங்க வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. சூப்பர் புல்லட்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதே மாதிரி இன்பில்ட் ப்ரீதர் பைப்னு ஒன்று கிடையவே கிடையாது. எத்தனையோ தடவை வந்து இன்ஜினோடைய அசம்பிளியை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்த்தது கிடையாது. ஒரே ஒரு தடவை வித்தியாசமாக என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, பழைய நம்ம 4 ஸ்பீட் கியர் பாக்ஸில்
இங்கேயே கியர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல கியர் வந்து ஷிஃப்டிங் வந்து இங்கேயே கொடுத்துருந்துருப்பாங்க. அது ஒரு எக்ஸ்போர்ட் மாடல், ரொம்ப ரேரான பீஸு. ஆரோவில்ல இருந்துச்சு ஒரு மெக்கானிக் கிட்ட, அவ்வளோதான். மற்றபடி இன்பில்ட் ப்ரீதர் பைப்புலாம் ஒன்று கிடையவே கிடையாது. இதுக்கும் இது தனிங்க, இதுவும் இன்ஜினும் மிக்ஸ் ஆகாது, இதுவும் டைமிங் கேஸும் மிக்ஸே ஆகாது, எல்லாம் தனித்தனியாக இருக்கும். ஸோ இதில் இன்பில்ட் ப்ரீதர் பைப் எங்கே கொடுப்பாங்க? வேறு இடமே கிடையாது. ஸோ அப்சல்யூட்லி இட் இஸ் அ ராங் திங். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம 2004 எலக்ட்ரா எடுத்து ரீஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கூட ப்ரீதர் பைப் இங்கே தான் இருக்கும். இந்த இடத்துல டம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ TCI ignition 4 speed. ஸோ இதுதான் நம்மளுடைய 2003 எலக்ட்ரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீதர் பைப் வந்து லெஃப்ட் சைடு கிராங்க் கேஸில் கொடுத்துருக்காங்க, சென்டர் கேஸ்க்கு மூவ் ஆகலை. ஸோ இந்த இடத்துல டெல்கோ வந்துச்சு அப்படின்னா இந்த சென்டர் கேஸில் கொடுத்த ப்ரீதர் பைப் வந்து மறைஞ்சிடும், இன்பில்ட்டெல்லாம் ஆகிடாது. இன்பில்ட் ப்ரீதர் பைப் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேயுமே கிடையாது. அண்ட் இந்த ப்ரீதர் பைப் வந்து டைரெக்டாக இங்கே கனெக்ட் ஆகிடுது. பட் கிளட்ச் கேஸ்க்கு ப்ரீதர் ஹோல் கொடுத்துட்றாங்க இந்த நட்டுலேயே. அப்புறம் எதுக்கு இங்கே தேவையே இல்லாமல் ப்ரீதர் கேன் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? இந்த ஹோல் வச்சு ப்ரீதர் கேன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீதர் கேன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹோல் பைக் இஸ் மேட் ஆஃப் ஹேண்ட்மேடு தான். எப்படி ரோல்ஸ் ராய்ஸ் காரை கையிலே செய்கிறாங்களோ அதேமாரி ராயல் என்ஃபீல்ட்லேயும் ஃபுல்லாக ஹேண்ட்மேடு தான். ஸோ இதில் வந்து இந்த மாதிரியான டெக்னிக்கல் எரர்ஸ் வர்றது ரொம்ப 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 சகஜம். அப்படி தான் வந்து எலக்ட்ராக்கு கொடுக்க வேண்டிய கிராங்க் கேஸ், அதாவது 2004க்கு அப்புறம் வந்த கிராங்க் கேஸை இங்கே போட்டு சென்டரில் ப்ரீதர் பைப் கொடுத்துட்றாங்க. இன்பில்ட்டெல்லாம் இங்கேயும் வராது, சூப்பர் புல்லட்ன்ற ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு எங்கேயாச்சும் யாராவது 1,20,000 1,10,000 சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, கேட்டால் இது ஸ்பெஷல் புல்லட்டு சூப்பர் புல்லட்னு சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு நம்பி ஏமாந்துடாதீங்க. இவ்வளோ நேரம் 20 நிமிஷம் கற்றுனதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் 2004 TCIக்காக க்ரியேட் பண்ண இன்ஜினோட சென்டர் கேஸ், அதாவது கிராங்க் கேஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ப்ரீதர் பைப் வந்து லெஃப்ட் சைடு போர்கிட்ட இருந்து சென்டர் கேஸ்க்கு மூவ் ஆகுது. ஸோ இதை வந்து ஸ்டாண்டர்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து ப்ரீதர் பைப் அங்கே மாறி இருக்கே தவிர மற்றபடி அது சூப்பர் புல்லட்லாம் கிடையாது. அண்ட் எத்தனை பேருக்கு தெரியும் புல்லட் சூப்பர் ஸ்டார்னு ஒரு வண்டி இருந்திருக்கிறது? ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் சூப்பர் டீலக்ஸ்ன்னு சொல்லிட்டு புல்லட் 350ல் இருந்திருக்கிறது? ஸோ இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓவில் கம்ப்யூட்டரைஸ் பண்ணும்போது டிக்ஷனரி டைப்பில் பார்த்தீங்க எஸ்ன்னு எடுத்தினா சூப்பர்னு ஓடியாரும், பின்னு எடுத்தினா புல்லட்னு ஓடியாரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து ஆர்டிஓவில் ஆர்சி புக்கில் சூப்பர் புல்லட்னு போதே தவிர்த்து இந்த விஷயம் சென்னையில் மட்டும்தான் நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலேயே வேறு எந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிக்ட்லேயும் சூப்பர் புல்லட்டுன்ற ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட்டே ஆகலை. இன்னமும் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு ஆன்லைனில் நீங்கள் போனீங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர் டிக்ஷனரியில் தான் வரும். ராயல் என்ஃபீல்டு, யமஹா, சுசுகி அப்படின்னு சொல்லிட்டு டிக்ஷனரியில் கொடுக்கறத தான் நீங்கள் கிளிக் பண்ண முடியும். அதில் இருக்கிற பைக்கை தான் நீங்கள் கிளிக் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்படி தான் ஆர்டிஓட டிக்ஷனரி ஒர்க் ஆகுது. இப்படி தான் அந்த சூப்பர் புல்லட் அப்படின்ற விஷயம் ஆர்சி புக்கில் மென்ஷன் ஆகுது. தேர் இஸ் நத்திங் சூப்பர் புல்லட். ஓகேங்களா? தயவு செஞ்சு ஹார்ட் ஏர்ன்டு மணியை வந்து வீணாக்காதீங்க எந்த இடத்துலையுமே. ஓகேங்களா? ஸோ ஒரு புல்லட் என்ன ரேட்டுக்கு வாங்கலாம், என்ன ப்ரைஸ்க்கு வாங்கலாம், புல்லட் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோவில் க்ரியேட் பண்ணுறேன். அப்படி இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அந்த இடத்துல மட்டும் சூப்பர் புல்லட்னு ஒன்று இருக்கும். ஸோ ப்ராப்பரான சூப்பர் புல்லட்னு இருக்குது. ட்ரை கிளர்ச்சு, என்லார்ஜ்டு போரு, அதான் எல்லிஸ் க்ரியேட் பண்ண கஸ்டம் வெர்ஷன். ஸோ ட்ரை கிளர்ச் கைஸ், புல்லட்டில் ட்ரை கிளர்ச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேட்ச்லர்ஸில் தான் பார்த்துருக்கேன் நான், டிகாட்டியில் பார்த்துருக்கேன் ட்ரை கிளர்ச், அப்புறம் வின்சென்ட்டில் கூட ட்ரை கிளர்ச் பார்த்துருக்கேன். ஸோ இது கஸ்டம் வெர்ஷன். ஸோ அந்த கஸ்டம் வெர்ஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன்.
அண்ட் ஸோ அவ்வளோதாங்க. see you, bye, take care, stay safe, stay healthy. உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோவுக்கு முக்கியமாக வரவேற்கப்படுகின்றன. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் டிஸ்லைக் அப்படின்னா அதையும் தாராளமாக கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூ ஆர் வாட்சிங் ராகுல்ஸ் மோட்டோ vlog. I am signing off. see you, bye, take care, stay safe, stay healthy. Tata, bye, take care.